ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். இது ஐஸ்வர்யா கௌதம் ஸ்மார்ட் டிப்ஸ். நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம ஒரு மேக்கப்புக்காக நாகப்பட்டினம் வரலாம் கிளம்பி போய்கிட்ருக்கோம். நாகப்பட்டினத்தில் வெண்மணிங்கிற இடத்துல தாங்க மேக்கப் நடக்குது. வெண்மணிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிராமம். ரொம்பவே சூப்பராகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் விவசாயத்தையே மையமாக கொண்ட ஊருங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இப்போ நாங்கள் இந்த ஊருக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பஸ் டிக்கெட் போட்டு அதுவுமே கேன்சல் ஆகி சரி டைரெக்டாக போயிட்டு நம்ம கிண்டிலேயே பஸ் பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிக்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பியாச்சுங்க. நாங்கள் போன நேரம் பார்த்து அங்கே ஸ்டாலின் சார் ஒரு கல்யாணம் நடத்த வந்திருந்தார். ஸோ அங்கே லைனாக பேனர்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே பொறுமையாக போய்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 4:30 மணிக்கிட்ட நாங்கள் இறங்கணும். அங்கேருந்து வெண்மணி சேர்றதுக்குள்ளே பொழுது நல்லாவே விடிஞ்சிருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது உன ஃபேஸ் மட்டும் எடுக்கிறேன் நிஷா. ரஜினி இங்கேருந்து வெண்மணி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. வெண்மணி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாய கிராமம் தான் சொல்லணும். நிறைய விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பச்சை பயிறு, உளுந்து, நெல் அந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போதே. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஹாய் ஹாய். இப்போ நாங்க வெண்மணில இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஓகே. எங்களுக்கு முன்னாடியே ரமேஷ், தமிழ், ஓவியாலாம் முன்னாடியே வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் வெண்மணில வெயிட் பண்ணி எங்களுக்கு ஒரு வண்டி ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டு கொஞ்சம் பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது வரப்போற வீடியோல வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஓகே பை டாடா. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வெண்மணிக்கு வரோம். இந்த அனுபவம் எங்களுக்கு புதுசா இருக்கு. ஐயோ அவன் கூப்பிடுறா லக்கேஜ் தூக்குறது. நீங்க தானே ஓனரு. பொட்டி மட்டும் இருக்காதீங்க. தள்ளின் போயிடு. அவன் எனக்கு தங்க கிடைச்சது. இல்லாம மேலே இல்லாம லக்கேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. சாரிடா, எதிர்பார்க்கல. ஆமாண்டா, என்னதான் வச்சிருக்கோம் அப்படி இதுல. ஆர்வத்துல வாரி சொருவின்னு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 10 நாள் லீவு, 4 டேஸ் ப்ரோக்ராம். ஒரு 14 ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். மாமா வணக்கம். ஒரு வழியா சோழர்கள் அப்படியே திரும்பி ஃபைனலி நாங்க சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா சம்பு கல்யாணத்துக்கு ரொம்ப ஈஸியா வந்தோம்டா. உன் கல்யாணம் இருக்கு பாரு, 3 டிக்கெட் புக் பண்ணி 3 கேன்சல் ஆச்சு. காசு வரல. வந்துட்டோம். ஆனா ஈஸியா வந்தது வேன்ல ஏறனா அங்கங்க எப்படி இப்போ வந்துட்டோம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ரீச் ஆயிட்டீங்களா இல்லையா? ட்ரெயின் டிக்கெட் கேன்சல், அதுல கொஞ்சம் காசு போச்சு. அப்புறம் வேன் டிக்கெட், நீ இவன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணா அது போச்சு. அமௌண்ட் எல்லாம் பிளாக். நீ எல்லாத்துக்கும் அந்த அது பேர் என்னடா மொய்காஸ்ல இருந்து எடுத்து கொடுக்க ரீஃபண்ட் பண்ணல. நாங்க ஏறனாலே ரீஃபண்ட் கொடுக்க மாட்டோம். நாங்களே கொடுக்க மாட்டோம். அமௌண்ட் எடுத்து வச்ச பிறகுதான் நீ தாலி கட்டுற. யூடியூப் ஓனர் பார்த்து யூடியூப் ஓனர் ராக்கே வேலை பண்ணுவோம். எப்படி இருக்கீங்கம்மா? வாங்க வாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு கேமராமேன் புதுசா சிஎம்
பொண்ணு வீட்டு சைடில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கோவிலில் வச்சு ஒரு நலங்கு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிம்பிள் மேக்கப் வந்து பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி பொண்ணு ரெடி ஆகிட்டு வந்து கோவிலில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேஸை வாஷ் பண்ண சொல்லிவிட்டு கடகடன்னு ஒரு 1/2 ஹவரில் ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த லுக் தான் இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்குமே பிடிச்சிருந்தது. எப்போவுமே சிட்டி சைடில் நம்ம என்ன தான் மேக்கப் பண்ணாலும் நம்மளை வந்து ஒரு பெருசாக பேசுவாங்களா அப்படின்னா இல்லை, நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கிராமம்னும் போது ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பொண்ணுக்குமே அந்த மேக்கப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மேக்கப் முடிச்சுட்டு நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு டேரெக்டாக நாங்கள் வந்து சாப்பிட போயாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நைட்டு பொண்ணு வரவேற்பு இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.